எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல். எல்லாருக்கும் ஃபர்ஸ்ட்டு இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். விஷிங் யூ வெரி ஹாப்பி நியூ இயர். தளபதி வீட்டுக்கு போய் விசிட் பண்ணதுக்கு அப்புறமா நிறைய பேர் என்கிட்ட கேட்ட விஷயம் என்னென்னா, சிவகார்த்திகேயன் வீட்டுக்கு போயிட்டு வீடியோ எடுத்து போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. நீங்கள் கேட்டு போடாமல் இருக்க முடியுமா? ஸோ இன்றைக்கி நம்ம சிவகார்த்திகேயன் வீட்டை தான் விசிட் பண்ண போகிறோம். சிவகார்த்திகேயன் வீடு வந்து ஈசிஆரில் தான் இருக்குது. எக்ஸாக்டாக சொல்லணும் அப்படின்னா பனையூரில் தான் இருக்குது. நம்ம வந்து இப்போ அங்கே தான் ட்ராவல் பண்ண போகிறோம். நம்ம இருக்க லொக்கேஷனில் இருந்து நம்ம பனையூருக்கு போக போகிறோம். எடுத்து பார்த்தோன்னா நம்ம நிறைய பேர் வீட்டுக்கும் போக போகிறோம். நிறைய டிஃப்ரெண்ட்டான விளாக்ஸ் போட போகிறோம். நிறைய டிஃப்ரெண்ட்டான வீடியோஸ் போட போகிறோம். அது எல்லாமே பார்க்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, வாங்க டைம் வேஸ்ட் பண்ணாமல் நம்ம வீடியோக்குள்ளே போவோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் சிவகார்த்திகேயன் வீட்டுக்கு போகும்போது அங்கே என்ன நடந்துச்சு, நாங்கள் அவரை பார்த்தோமா பார்க்கலையா, பார்க்க விட்டாங்களா விடலையா அப்படிங்கிற எல்லாமே உங்களுக்கு தெரியும். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். இருக்கும்போது தண்ணி தெரியுதுங்களா, அதே மாதிரி இந்த லெஃப்ட்டில் தெரியுது அப்படின்னா ரைட்லேயும் அதே மாதிரி தான் இருக்கும். இங்கே தண்ணி அதிகமானது எப்போனா, இப்போ ரீசெண்டாக சென்னையில் மழை வந்துச்சுல்ல, நிறையா தண்ணி வந்துச்சுன்னு சொல்லி பார்த்தோம்ல, அப்போ தான் இந்த இடத்துல வந்து தண்ணி நிறையா வந்துடுச்சு. எட்ஜ் அந்த ரோட் பக்கத்தில் வரைக்குமே இருக்குது, தண்ணி நிறையா இருக்குது அந்த இடத்துல. நீங்கள் வீடியோ நல்லா பாருங்கள், சைடில் எட்ஜ் வரைக்குமே உங்களுக்கு காமிச்சிருக்கேன், பாருங்கள் தெரியும். அப்படியே போகும்போது ஏன் சைலண்ட்டாக போகணும், வாங்க பேசிகிட்டே போவோம். இப்போ போகிற வழியில் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வெள்ளை வெள்ளையாக ஒயிட்டாக உங்களுக்கு தெரியுதுல, வீடியோவில் பார்த்தீங்கன்னா தெரியும், வெள்ளை வெள்ளையாக அந்த மாதிரி தெரியுதுல. அந்த இடம் என்ன அப்படின்னா, சென்னையில் இருக்க ஒட்டுமொத்த குப்பையும் அங்கே தாங்க போடுவாங்க. மொத்தமாக சென்னையில் இருக்க எல்லா குப்பையும் கலெக்ட் பண்ணிக்குவாங்க. அதை வந்து அந்த இடத்துல தான் போடுவாங்க. இது வந்து சென்னையோட குப்பை கொட்டும் வளாகம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இப்படி இப்போ ரோடு தாண்டும் போது பாருங்கள், அந்த மெயின் இடம் வரும்போது அந்த போர்டு கூட தெரியும், ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். நாச்சியார் படம் இருக்குல்ல, நாச்சியார் படத்தில் கிளைமேக்ஸ் சீனில் குப்பை சீன் காமிப்பாங்களே, குப்பை கொட்டி இருக்கிற இடத்த காமிப்பாங்களே, அந்த இடமும் இந்த இடமும் ஒன்று தான் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. ஆனால் சென்னையில் இருக்க ஒட்டுமொத்த குப்பையும் இங்கே தான் கொட்டப்படுது. அதில் எந்த டவுட்டும் உங்களுக்கு வேணாம். நிறைய டிஃப்ரெண்ட்டான பூலாம் தெரியுதா, இதெல்லாம் கிராஸ் பண்ணி தான் போகணும். இது ஒரு அடையாளத்துக்கு நீங்கள் வச்சுக்கிறேன்னு வச்சுக்கோங்க. அது பார்க்க அழகாக இருந்துச்சு, ஸோ உங்களுக்கு காமிக்கலான்னு அப்படியே சும்மா காமிச்சேன். இந்த மெயின் ரோடு ஃபுல்லாகவே விஐபி ஏரியா போல் பாருங்கள், செம்ம ரிச்சான ஏரியா மாதிரி தான் இருக்குது. ரோடே பாருங்கள் நீட்டாக இருக்குது. ஆக்சுவலாக பார்த்தோன்னா இது வந்து ரொம்ப ப்ரைவேட்டான ஏரியா போல், நாய்ஸ் அதிகமாக இல்லை, ரொம்ப சைலண்ட்டாக இருக்குது. கஜன்னு யாரும் நிற்கவும் இல்லை, கஜன்னு எதுவுமே இல்லை, வண்டி அதிகமாக போகிறதும் இல்லை. இப்போ நம்ம போகிற வழியில் அப்படியே நீங்களும் பார்த்துட்டே வாங்க, அதிகமாக எவ்வளோ வண்டி வருதுன்னு பாருங்கள். ஒரு கார் 2 கார் தான் நம்ம போகும்போது எதிர்த்தாப்பில் வரும். அது மாதிரி ரொம்ப நீட்டாக, ரொம்ப சைலண்ட்டாக, ரொம்ப ப்ரைவேட்டாக இருக்குது. ஒரு வழியாக சிவகார்த்திகேயன் வீட்டை கண்டுபிடிச்சாச்சு. வாங்க தான் இங்கேருந்தே பாருங்கள், பார்த்துட்டே வாங்க. இதிலேருந்து அந்த லாஸ்ட் வரைக்குமே சிவகார்த்திகேயன் வீடு தான். வெளியில் செக்யூரிட்டி இருக்காங்கல்ல, அதுதான் சிவகார்த்திகேயன் வீடு. இங்கேருந்து ஆரம்பித்து அந்த லாஸ்ட்டில் வந்து முடியுது. வெளியில் செக்யூரிட்டி இருக்காங்க, நீங்கள் பார்த்துருப்பீங்க வீடியோலேயே. இதுதாங்க சிவகார்த்திகேயன் வீடு. பட் வீட்டு முன்னாடி ஃபோட்டோஸ் எடுக்கலாம் தான் போனோம், வண்டியை நிறுத்திட்டு நாங்கள் போனோம். ஆனால் அவங்க வந்து வண்டியிலேருந்தே எங்களை இறங்கவில்லை. நாங்கள் இப்படி ஒரு ஃபோட்டோ எடுக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோம். அவங்க வந்து அதுக்கு அலோவ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த செக்யூரிட்டி சொல்லிட்டாங்க. ஃபஸ்ட்டு வீடியோ எடுக்கக்கூடாதுன்னு சொன்னாங்க. ஓகே, ஒரு ஃபோட்டோ மட்டும் எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டோம். ஆனால் அவங்க வீட்டு சைடே இந்த பக்கம் ரோட்டுக்கு இந்த பக்கம் தான் நாங்கள் இருக்கோம், அந்த சைடே அவங்க வந்து அலோவ் பண்ணவே இல்லை. நிற்கக்கூடாது, எடுக்கக்கூடாது, நீங்கள் நின்னீங்கன்னா எங்களுக்கு தான் திட்டு விழுவும் அப்படின்னு சொல்லிட்டு செக்யூரிட்டிஸ் சொன்னாங்க. அதுக்கு மேலே அவங்கக்கிட்ட எங்களால் பேச முடியல. எங்களால் முடிஞ்ச அளவு பேசினோம், அவங்க அலோவ் பண்ணல. ஸோ இவ்வளோ தான் எங்களால் காமிக்க முடிஞ்சிச்சு.
இவ்வளோ தான் அலோவ் பண்ணாங்க. அலோவ் பண்ண வரைக்கும் யாரையும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுல்ல, அதுக்காக அலோவ் பண்ண வரைக்கும் நாங்கள் எடுத்துட்டோம். ஸோ நாங்களும் எங்களால் முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையுமே கவர் பண்ணி தான் எடுத்திருக்கோம். இங்கே இப்போ இந்த இடத்துல சிவகார்த்திகேயன் வீட்டில் இருக்கோன்னா இங்கேருந்து ஒரு 10 வீடு தள்ளி போனோன்னா பீச் இருக்குது. வாங்க நம்ம பீச்சுக்கு போகலாம். ஈவினிங் டைமில் பீச்சில் இப்போ அவங்க வாக்கிங் போனால் கூட நம்ம யாருக்குமே தெரியாது, அவ்வளோ ப்ரைவேட்டாக தான் இருக்குது. பீச்சுக்குள்ளே பாருங்கள் ஒரு 4-5 பேர் தான் இருக்காங்க. நான் இப்போ என் கண்ணுக்கு தெரியறதே அந்த எட்ஜில் ஒரு 10 பேர் இருப்பாங்க. ரொம்ப லாங் எட்ஜில் பார்த்திங்கன்னா ஒரு 10 பேர், இந்த எட்ஜில் பார்த்திங்கன்னா 2 பேர் தான் இருக்காங்க. பீச்சில் நான் இப்போ நின்றுட்டுருக்க இடத்துல பார்த்திங்கன்னா ஒரே ஒருத்தர் தான் இருக்காங்க. எனக்கு பக்கத்துலன்னு பார்த்தா ஒரே ஒருத்தர் இருக்காங்க. ஒரு எவ்வளோ கண்ணுக்கு எட்டுன தூரம் வரைக்கும் பார்த்தோன்னா ஒரு 10 பேர் இருப்பாங்க. பிரித்து பார்த்தா அவ்வளோதான் மொத்தமே பீச்சில் இருக்காங்க. இதே நம்ம மெரினா பீச்சில் எடுத்துக்கோங்க, பக்கத்துலேயே 20 பேர் 30 பேர் நிற்பாங்க, அந்தளவுக்கு இருக்கும். ஆனால் இது வந்து ரொம்ப ப்ரைவசியாக இருக்குது. எவ்வளோ தூரம் தேடினா தான் ஒரு 10 பேர் இருக்காங்க. மொத்தம் கண்ணுக்கு எட்டுன தூரத்து வரைக்கும் கவுண்ட் பண்ணோனாலே ஒரு 10 பேர் தான் இருக்காங்க. ஆனால் ஃபுல்லாக க்ரீனிஷாக இருக்குது பாருங்கள், சுற்றியும் க்ரீனு. இப்படி பார்த்தோன்னா பீச்சு, இந்த பக்கம் பார்த்தோன்னா பச்சை பச்சையாக இருக்குது ஃபுல்லாக, அந்த பக்கம் பார்த்தோன்னா பீச் செம்மையாக இருக்குது. ஸோ பீச் பக்கத்துலேயே இருக்கும்போது நல்ல காற்று கிடைக்கிது. நம்மளாம் எதுக்கு பீச்சுக்கு போவோம்? மைண்ட் ரிலாக்ஸ் ஆகணும், கொஞ்சம் நேரம் நல்ல ஏர் வேணும், காற்று வேணும் அப்படிங்கிறதுக்கு தான். ஆனால் இந்த ஏரியா ஃபுல்லாகவே நல்ல காற்று இருக்குது. சுற்றியும் நிற்கும்போது ஃபுல்லாக காற்று பயங்கரமாக அடிக்குது, பியூரான ஏர் இருக்குது. வேறு என்ன வேணும்? அப்படியே நடந்து வந்தோம் அப்படின்னா பீச்சை பார்க்குறோம், மைண்ட் ரிலாக்ஸ் பண்ணுறோம், செம்மையாக இருக்குது பார்க்க. சிவகார்த்திகேயன் வீட்டு முன்னாடி வந்து 2 கார் இருந்துச்சு. ஒரு கார் வந்து மேபி அவரோட தான் இருக்கலாம், அவர் வீட்டில் இருந்திருக்கலாம். மேபி அவர் வீட்டில் இருக்கிறனால கூட அவங்க உடனே போகணும் அப்படின்னு சொன்னாங்களான்னு தெரியல. ஆக்சுவலாக நீங்கள் கேட்கலாம், ஏன் அவ்வளோ ரிஸ்க் எடுத்து நீங்கள் அவங்க வேணான்னு சொல்லும்போது நீங்கள் அங்கே போனீங்கன்னு கேட்கலாம். சென்னை வர முடியாது, வந்து சிவகார்த்திகேயன் வீட்டை பார்க்க முடியாதுன்னு நிறைய பேர் கண்டிப்பாக இருப்பாங்க. ஆனால் பார்க்கணுன்னு உள்ள ஆசை இருக்கும் நிறைய பேருக்கு. அதில் நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருக்குவாங்க. அவங்க கேட்டதை நான் நிறைவேற்றணும் அப்படிங்கிற ஒரே ஒரு மைண்ட் செட் தான். அவங்க இப்போ வர முடியலனாலும் வீட்டில் இருந்தே பார்த்துட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணும். இதுதான் சிவகார்த்திகேயன் வீடு நான் பார்த்துட்டேன் அப்படின்னு ஒரு சின்ன ஹாப்பினஸ் அவங்களுக்கு வந்துச்சு அப்படின்னா அது போதும். அதுக்காக தான் இந்த வீடியோ. வீட்டில் இருந்தே அவங்களுக்கு பிடிச்சவங்கள பார்க்குறதுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ உங்களுக்கு இது பிடிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். ப்ளீஸ் நீங்கள் போகிற ஐடியா இருந்தாலும் வீட்டை மட்டும்தான் பார்க்க முடியும், நீங்கள் வெயிட் பண்ணுனா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஆனால் அதுக்கு வாய்ப்புகள் மிக 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 ரொம்ப ரொம்ப கம்மி தான். அங்கே வெயிட் பண்ண விடமாட்டாங்க நிச்சயமாக. எப்படியும் ஒரு சந்து மாதிரி இருக்கும், அங்கே தான் நிற்கிற மாதிரி இருக்கும். நாங்கள் அங்கே தான் 10 நிமிஷம் நின்று பார்த்தோம், அதுக்கப்புறம் நாங்கள் கிளம்பிட்டோம். ஸோ வெயிட் பண்ண விட மாட்டாங்க. இன்கேஸ் நீங்கள் போகிற டைமில் வேணால் அவர் வந்தார் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக பார்க்கலாம். நீங்கள் போகும்போது கார் வந்துச்சு அப்படின்னா உள்ளே இருந்தவரை பார்க்கலாம். ஆனால் வெயிட் பண்ணி பார்க்குறது ரொம்ப கஷ்டம் தான். இன்னும் நீங்கள் தளபதி வீட்டை பார்க்கல அப்படின்னா அந்த வீடியோ வந்து கார்டில் கொடுக்குறேன், மறக்காமல் பார்த்துக்கோங்க, என்ஜாய் பண்ணுங்கள். ராஜா ராணி 2 சீரியலோட ஹீரோயின் சரவணன், சந்தியா, சித்து, ஆல்யா, மனசா அவங்க இருக்காங்கள்ல, அவங்க கூட செல்ஃபி எடுத்தது. ஆல்சோ ராஜா ராணி 2 ஷூட்டிங் லொக்கேஷன். இந்த வீடியோ நீங்கள் இன்னும் பார்க்கலன்னா மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஃபீல் பண்ணாதீங்க, அதையும் கார்டில் கொடுக்குறேன், அதையும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ராஜா ராணி ஷூட்டிங் லொக்கேஷன் ஃபைண்ட் அவுட் பண்ணது வந்து ஒரு அன்எக்ஸ்பெக்டடான ஒரு சர்ப்ரைசிங் மூமெண்ட் அப்படின்னு தான் சொல்லணும். முன்னாடியே நான் சொல்லிடுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், அது எனக்கு அடுத்த வீடியோ பண்ணுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். வீடியோ பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன? வீடு இங்கே, பீச் இங்கே, வாக்கபிள் டிஸ்டன்ஸில் பீச் இருக்குது, அதெல்லாம் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, எப்படி ஃபீல் பண்ணுறீங்க அப்படிங்கிற உங்களோட ஒப்பீனியனை நீங்கள் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். வேறு யார் வீட்டையாவது பார்க்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க, எனக்கு இவங்களை ரொம்ப பிடிக்கும், இவங்க வீட்டை பார்க்கணும் அப்படின்னு ஆசையாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். முடிஞ்சால் நம்ம அவங்க வீட்டுக்கு போய் வீடியோ எடுத்து போடலாம். உங்களுக்கு யாரை பிடிக்கும் அப்படிங்கிறதையும் சொல்லுங்கள். இந்த வீடியோவில் இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கோட நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி. வாழ்க தமிழ், வாழ்க வளமுடன்.